கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 40 வசனம் 1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்ஸ்டன்ட் வேர்ல்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவத்தில் அல்லது காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாமே உடனடியாக நிகழ்ந்துவிட வேண்டும். சமையல் உடனடியாக நிகழ்ந்துவிட வேண்டும். என்னுடைய எல்லா விதமான முயற்சிக்கான ரிசல்ட் உடனடியாக வந்துவிட வேண்டும் என்று வேக வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருட்களும் நான் விரும்புகின்ற அடுத்த நிமிடம் என் கையிலே வந்துவிட வேண்டும் என்ற நிலைமைக்கு இன்றைக்கு மனுக்குலமானது தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் கடவுளுடைய காரியம் அல்லது கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற அந்த விதம் இருக்கிறதே, அதில் அநேக முறை எப்படி ஆண்டவர் செயல்படுகின்றார் என்றால், அவர் தாமதமாகவும் செயல்படுவதில்லை, அவசரப்பட்டும் செயல்படுவதில்லை. அவர் எப்படி செயல்படுகின்றார்? சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுகின்றார். அதை தான் வேதம் இன்னொரு விதத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர் அதினதின் காலத்தில் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறார் என்று சொல்லி, இன் இஸ் அப்பாயிண்டட் டைம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அவர் எந்த நேரத்தை முன்குறித்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் துல்லியமாக சரியாக செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நாம் வேக வேகமாய் காரியங்களை எதிர்பார்த்து செய்து பழகிவிட்டபடினாலே நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கின்றோம், நான் ஜெபித்து விட்டு கண்களை திறந்தவுடனே இந்த காரியங்கள் என் முன்பாக நிற்க வேண்டும், நான் ஜெபித்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதும் மனிதனுடைய அவசரத்திற்காக அவர் அவசரப்படுகிறோம் கடவுள் அல்ல, மனிதனுடைய நிர்விசாரத்தினாலே அவர் தாமதிக்கிறோம் கடவுளும் அல்ல. அவர் சரியாக அனைத்தையும் செய்து முடிக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய திரு சித்தத்திற்கு மனிதன் ஒத்துழைக்கும் பொழுது, கடவுளுடைய திட்டத்தை மனப்பூர்வமாக மனிதன் ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்க அவன் தீர்மானிக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். இங்கே நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் தாவீது எப்படி சொல்லுகிறார்? நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தாவீது தன் இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். எதற்கென்று அவர் பக்குவப்படுத்தி இருந்தார்? கடவுள் காரியத்தை செய்யும் வரையிலும் தான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி வைத்திருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேக வேகமாய் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக உயர்ந்த ஊழியக்காரர்களை, பிரபலமான ஊழியக்காரர்களை தேடி நாடி நாம் அவர்களிடத்தில் செபித்து கொண்டால் கடவுள் உடனே அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு விடுவார் என்பது வேதத்தில் அதற்கான சான்றுகள் எங்குமே இல்லை. மனிதர்கள் அவ்விதமாய் தவறாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை தேவன் தம்முடைய திரு சித்தத்தின்படி செயல்படுகின்ற அந்த காலம் வரையிலும் நாம் காத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இங்கே தாவீது அதைத்தான் செய்கிறார். நான் கடவுளுக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். நான் காத்திருந்தேன்.
நானே காத்திருந்தேன் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவத்திற்குள் நீங்களும் நானும் வர வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தொழிலில், அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், அல்லது நாம் எதிர்பார்க்கிறதான இன்னுமான நன்மைகள், ஆசீர்வாதங்களை நாம் செபித்து ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள நினைக்கும் பொழுது பல ஆண்டுகள், பல மாதங்கள் என்று சொல்லி அது தாமதித்து கொண்டே இருக்கிறது. அது நமக்கு ஒரு மிகுந்த வேதனை, வருத்தத்தை உண்டாக்கி தருகின்ற ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுளுக்காக நாம் காத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்படி காத்திருக்க பழகி கொள்ளுவோமானால், இந்த வசனத்தில் நிறைய காரியங்களை தாவீது குறிப்பிடுகின்றார். ஆனால் நான் 3வது வசனத்தை நான் இதில் சொல்ல விரும்புகின்றேன். அது என்ன? தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயில் கொடுத்தார். அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, தாவீது எந்த நிலையில் அவர் காத்திருந்தார் என்றால், பயங்கரமான குழிக்குள் சிக்கி கொண்ட ஒரு நிலையில், அப்படிப்பட்டதான பேராபத்துக்குள் இருக்கும் பொழுது நான் கர்த்தருக்காக நான் காத்திருப்பேன் என்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகின்றார். அதனுடைய ரிசல்ட் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, அல்லது தாவீதே குறிப்பிடுகின்றார், தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரின் நாவில் கொடுத்தார். அப்படி என்றால் என்ன? நான் எதிர்பார்த்ததை விட இன்னும் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார் என்று குறிப்பிடுகின்றார். அதே வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் கூட கடவுள் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருவரையும் வேறுபடுத்தி பார்க்கிற கடவுள் அல்ல. தாவீது கடவுளுடைய பார்வையில் எவ்வளவு பிரியமாக இருந்தாரோ அதே பிரியத்தை நம்மீதும் கடவுள் வைத்து, ஆகையினால்தான் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க கொடுத்தார். ஒருவேளை அவர் பாரபட்சம் பார்க்கிற, வித்தியாசம் பார்க்கிற கடவுளானால், பலருக்காக ஆண்டவர் மரிக்கவில்லை என்று சொல்லி, நான் இவர்களுக்காக மட்டும்தான் என் மகனை அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேலே யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அனைவருக்குமான ஆண்டவராக இருக்கிறார். ஸோ இந்த நல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் வரையிலும் காத்திருப்போம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளின்படி நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.